ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாதண்ட சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் டிக்கா பிரியாணி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ வெங்காயம், 300 கிராம் தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகா, 2 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு பால், கொஞ்சம் குங்குமப்பூ, இஞ்சி பூண்டு மசாலா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, புதினா 1.5 கை அளவுக்கு, கொத்தமல்லி 1.5 கை அளவுக்கு, 1.5 கிலோ சிக்கனை பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். 1 கிலோ பாசுமதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் சீக்ரெட் மசாலாவோட இன்க்ரீடியன்ஸ் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போது சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், நம்ம அந்த சீக்ரெட் மசாலா சொன்னோம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுலேயே எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் இதில் பாதி கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம், அதிகமாக வேண்டாம். அடுப்பு கறியை சூடு பண்ணி அதை எடுத்து இது மசாலாவில் வச்சாச்சு சிக்கனோட. அதில் நெய் போட்டு உடனே மூடி வச்சுருங்க. இந்த ஸ்மோக்கில் நல்லா அதிலே இதாகும், நல்லா டேஸ்ட் வரும். 1/2 அன் ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படியே. இப்போ ஒரு 200 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோடைய சேர்த்து நெய் ஊற்றிக்கலாம். இதோட பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பட்டை, 3 லவங்கம், புதினா, நல்ல வெங்காயம் ரெட் கலரில் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இதோடைய பச்சை மிளகாயையும் போட்டுக்கலாம். பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அது லாஸ்ட்டாக போடுறதுக்காக இப்போ உங்களுக்கு காட்டுவேன். தனியாக வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. 1 2 3 4
நம்ம மசாலா போட்டுக்கலாம். இதுலேயே மல்லித்தூள் கொஞ்சமாக போடுங்க, அதிகம் வேண்டாம். அதுலேயே அந்த மசாலாலையும் போட்டுக்கிறோம். நம்ம சின்ன டீ ஸ்பூன் இருக்குல்ல, அதில் மட்டும் போட்டுக்கணும் போதும். மிளகாத்தூள் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதுலேயே தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி விடும். தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் போல் தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப்பாக தயிர் அப்படியே ஊற்றிக்கலாம். அரிசி பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சாச்சு. அதனால் பிரியாணி லீஃபு, பட்டை, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் போல் புதினா. இதோட புதினா நல்லா தண்ணி கொதி வரட்டும். அரிசி போட்டு பாதி அளவுக்கு அரிசி வேகணும், அதிகமாக வேகக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இப்போ அரிசி போட்டுக்கோங்க.